Hello friends, welcome to Chennai Garden. So இந்த எபிசோடில் இந்த மாதிரி நம்மளே வந்து ஒரு ஃபில்டர் எப்படி வந்து அக்வாரியமுக்காக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்வாரியம் ஃபில்டர் நமக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், தென் கொஞ்சமாக ஏர்லைன் டியூபு அண்ட் 2 சக்ஷன் கப். ஸோ இது வந்து இந்த டியூப் ஓட்டுறதுக்கு நமக்கு கிடைக்கும் இந்த சக்ஷன் கப்பு. ஸோ இது 2 ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து அந்த நார்மலாக ஃபில்டர் பேடு கிடைக்கும், அது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது ப்ளஸ் நமக்கு தேவையான சில எக்யூப்மெண்ட், கொஞ்சம் ஹோல்ஸ் போடுறதுக்காக ட்ரில்லிங் மிஷின் ப்ளஸ் ஒரு க்ளூ கன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த பாட்டிலோட கேப்பில் வந்து நிறைய ஹோல்ஸு ட்ரில் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு நிறைய ஹோல்ஸு ட்ரில் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாட்டிலோட நெக்கு இங்கே இருக்கிற இந்த பார்ட்டில் இங்கேயும் நம்ம வந்து ஒரு ஹோல் ட்ரில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோல் வழியாக தான் நம்ம வந்து ஏர்லைன் டியூபிங் வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோல்ஸ்லாம் நான் ட்ரில் பண்ணிவிட்டு, அதாவது இந்த பார்ட்டில் we are going to drill one hole. ஸோ உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷின் இல்லைனாக்கா, நீங்கள் வந்து ஒரு ஆணியை சூடு பண்ணியோ இல்லைனா ஏதாவது ஒரு இரும்பு கம்பி சூடு பண்ணி நீங்கள் வந்து அப்படி கூட ஹோல் பண்ணலாம். ஸோ எங்கிட்ட அந்த ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. ஸோ அதனால் I'm going to யூஸ் தட் ட்ரில்லிங் மிஷின். ஸோ நான் அந்த ஹோல்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரில் பண்ணிவிட்டு I will show you how it looks. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பாட்டிலோட கேப்பில் வந்து நம்ம நிறைய ஹோல்ஸ் வந்து ட்ரில் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த சைடு வழியாக ஒரு ஹோல் ட்ரில் பண்ணி இந்த ஏர்லைன் டியூபிங்கும் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா டைட்டான ஃபிட்டாக தான் இருக்குது. ஸோ நான் இது பிடிச்சி இழுத்தாலும் அது வந்து வராது. பட் ஸ்டில் ஃபார் சேஃப்டி பர்பஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த க்ளூ கன் வச்சு இந்த ஓவரால் சீலை வந்து கொஞ்சம் கவர் பண்ண போகிறோம். ஸோ கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை சிலிக்கான் போட்டு ஓட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக சக்ஷன் கப்புக்கான 2 ஹோல் போட போகிறோம். ஸோ இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல். ஸோ தட் இது வந்து நம்ம ஃபிஷ் டேங்கில் வைக்கும்போது இப்படி வந்து இந்த ஃபிஷ் டேங்கோட வாலில் ஒட்டிக்கிற மாதிரி பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு we need to cut this part also. இந்த பின்னாடி இந்த பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்பாஞ்சை வந்து இது வழியாக இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த சக்ஷன் கப்புக்கான ஹோல்ஸையும் போட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து 2 செக்ஷன் கப்பையும் இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த ஸ்பாஞ்சையும் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே மேலே கொஞ்சம் ஹோல்ஸ்லாம் ட்ரில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு. ப்ளஸ் இது வந்து ஒரு ஹாஃபாக கட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ தட் நம்ம ஸ்பாஞ்சை இன்சர்ட் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம வந்து வீக்லி க்ளீன் பண்ணோன்னா இதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப இதுலேயே ஃபிட் பண்ணியும் விட்டுடலாம். ஸோ இந்த ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இந்த டியூப், இங்கே இருக்கிற டியூப்பை வந்து நம்ம வந்து ஏர் பம்போட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் வச்சு ஏர் பம்போட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த டியூப் வழியாக இங்கே வந்து ஏர் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும், இங்கே ஒரு சக்ஷன் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகும், வாட்டர் வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக வரும். வந்து இந்த ஸ்பாஞ்ச் வழியாக பாஸ் ஆகி மேல் வழியாக திரும்ப வெளியில் வரும். ஸோ இது வந்து ஸ்பாஞ்ச் வந்து வேறு ஏதாவது அழுக்கு அதெல்லாம் வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து கேப்சர் பண்ணி. ஸோ இப்போ வந்து இதை நம்ம டேங்க்கில் இன்ஸ்டால் பண்ணுவோம்.